1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. இப்போ இதை குட்டி குட்டி பால் மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வைக்க போகிறோம். இப்போ பீன்ஸ் காய் நல்லா அந்த காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெங்காயம் தாளிச்சிட்டு பெருங்காய பொடி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துடலாம். காய் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஆவியில் வேக வச்ச கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. இதை அப்படியே நம்ம அந்த ஒரு செகண்ட் அரைச்சோன்னா உதிரி உதிரியாக கிடச்சிரும். இதை அப்படியே பீன்ஸோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் பெரட்டி வதக்கி எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான சைட் டிஷ் ரெடி ஆகிடுங்க. இது வத்த குழம்பு சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.